சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் அனைத்துயிரும் சிவம். ஓம் சிவம். இன்று மகளிருக்கு என்றும் முதலிடம் தருவது போல் இந்த மாநில அரசுகள் செயல்பட்டு வருகிறார்கள். பல பொருள்களை இலவசமாகவும் தந்து வருவது எதற்கு? ஒவ்வொரு நாட்டை ஆள்பவன் மனிதன். அவர் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் நடப்பவை அவர்கள் கண்டும் காணாமல் இருப்பது எதற்கு? அந்த பாவத்தை தீர்ப்பதற்குத்தான் பெண்களுக்கு இலவசம் என்று பல பொருள்களை பல வழியில் தந்து வருகிறார்கள். அந்த பாவம் எதிலிருந்து தொடர்கிறது? ஒரு சினிமா திரையில் பெண்களை வைத்து அபாசமான நிலையில் கடுமையாக திரையெடுத்து வெளியிடுகிறார்கள். இதற்கு என்ன பொருள்? அதை பார்க்கும் ஆண்மகன் அவன் உள்ளம் எவ்வாறு செயல்படும்? அவன் கண் பார்வை எவ்வாறு செயல்படும்? ஏன் இதை யோசிக்கவில்லை அரசன்? காரணம், அவனுக்கு தேவை வருமானம். 10 ரூபாய் மக்களுக்கு தந்துவிட்டு 50 ரூபாய் ஒதுக்குவதற்காக அவன் செய்யும் திருவிளையாடல் என்று இறைவன் கூறுகிறான். ஆகையினால் இது போன்ற நிலையில் சென்று கொண்டிருந்தால் பூமியில் இடைவெளி கிடையாது. பிறந்த உயிர்கள் அனைத்துடைய ஆத்மாக்களும் நிறைவடைய வேண்டும். எவ்வாறு நிறைவடைவது? ஒன்று, நாட்டை ஆள்பவன் திருந்த வேண்டும். இல்லையே இந்த கட்சி கத்திரிக்காய் என்றை விட்டு விளங்கி இருப்பதை வைத்து வாய்ந்து கொள்ள வேண்டும். இல்லை, புதிய சட்டங்களை கொண்டு மக்களுக்கு நல்வை செய்ய வேண்டும். இது போன்ற நிலையில் வர வேண்டும். இல்லை என்றால் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய பழமொழி. இன்று உங்களுடைய லட்சணம் திரைப்படத்தில் தெரிகிறது. ஒரு திரைப்படத்தில் ஒரு ஸ்டுடியோ வைத்துள்ளான். அந்த ஸ்டுடியோவில் ஒரு ஏழை பெண்மணி அவனை காதல் செய்து திருமணம் செய்கிறது. அந்த காதல் வலுப்பற்றவுடன் அவன் கடைசியில் அந்த பெண்ணிடத்தில் பல ஆபாசமான நிலையில் போஸ்ட் கொடுக்க ஈடுபடுகிறான். அதற்கு அந்த பெண்மணி ஏற்றிக்கொள்ளவில்லை. இருந்தாலும் பல ஆசை அறிவுகளை கொண்டு பேண்ட்டு போட்டு கொண்டு அமர்ந்து ஒரு சேரில் அமர்ந்து அந்த பேண்டில் இருக்கும் ஜிப்பை இஸ்து கருவறையை படம் எடுக்கிறான். இவன் நாட்டு ஆள்பவன் என்ன மனிதனா மிருகமா? இதெல்லாம் வெளிவிட்டு பணத்தை சம்பாதிக்க சொல்லி எந்த இறைவன் எந்த சட்டத்தில் எழுதியுள்ளான்? இவனுக்கெல்லாம் இதெல்லாம் யோசிப்பதில்லையா? மக்களை மடமையாக்கவே பல பொருள்களை இலவசமாக தருகிறார்கள். இலவசமாக தந்துவிட்டு விற்பனை பொருள்களில் விலைவாசி ஏற்றி வருவது, அயல் நாட்டில் இவனின் சோறு போடுவது போன்று அயல் நாட்டில் மக்களை வைத்து பணம் வாங்குவது, இவன் உல்லாசமான வாழ்வுக்கு மக்கள் பலிகடாவது, இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டும். இனி பூமியில் இடைவெளி இல்லை, வேகமாக குறைந்து வருகிறது. இத்தனை நாள் இறைவன் மனிதன் செல்லும் வழிக்கே அமைதியாக காத்திருந்தார். இனி இந்த பூமி நிலை கருதி இந்த நிலையெல்லாம் உரைத்து கொண்டு வருகிறார். சற்று யோசித்து செயல்படுங்கள். இல்லையா வருவது அனுபவித்த தீர வேண்டும். சட்டத்தில் சிக்கிக்கொள்வீர்கள். 2 கட்சிகள் தான். கட்சிகள் 1000 இருந்தாலும் அதில் கட்சியில் செயல்படுவது 2 கட்சி வெற்றி தோல்வி. இதில் இந்த கட்சிக்காரன் வெற்றி பெற்றால் அந்த கட்சிக்காரர்களை தொந்தரவு செய்து அவர்களை சோதனை செய்து பல அவமானத்தை தேடுவது. அவன் ஆட்சிக்கு வந்தால் இவனை சோதனை செய்வது பல இது நாடகமா இல்லை மக்கள் முனை போடுவது வேஷமா? மக்களை மடமையாக்குவதுடைய திரைப்படமா? இதை நன்கு யோசித்து ஆராயுங்கள். ஆராய்மல் மடமையால் மனிதனை கொண்டு செல்வதற்கு இறைவன் என் மூடன் அல்ல. உங்களை எல்லாம் திருத்துவதற்காக தான் கூறி வருகிறான். அமைதியாக காத்திருந்தால் நீங்கள் கடைசியில் அந்த பெண்கள் இடத்திலே சினிமா திரையில் வருவது போல செருப்படி வாங்கக்கூட காலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திருந்தி வாழுங்கள். ஓம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம்.